அக்னி டிஃபென்ஸ் அகாடமி இன்னைக்கு வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் ராலி 2024க்கு என்ன ஏஜ் லிமிட் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. யாருக்கு அப்படின்னா அடுத்த வருடம் இந்தியன் ஆர்மி செலெக்ஷன் அட்டன் பண்ண போகிற கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் இந்தியன் ஆர்மி செலெக்ஷன் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஷோராக நம்மளோட பயிற்சி மையத்தில் ஜாயின் பண்ணி பயிற்சி எடுக்கலாம். நம்மளோட பயிற்சி வகுப்புல எழுத்து தேர்வு மற்றும் உடற்தகுதி தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது. ஸோ ஜாயின் பண்ணி பயன்பெறுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் கட் ஆஃப் சொல்லிடுறேன். அதாவது அக்னிபாத் என்ட்ரி ஸ்கீமுக்கு ஒரு ஏஜ் கட் ஆஃப் இருக்குது. என்ன அப்படின்னா மினிமம் 17 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா 21 வயசு வரைக்கும் இருக்கவங்க பார்த்தோம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். 17.5 வயதுலேருந்து 21 வயதுடைய நபர்கள் அக்னிபாத் என்ட்ரி ஸ்கீம் வழியாக நீங்கள் விண்ணப்பிக்க தகுதியான நபர்கள். இதே பர்மனன்ட் கமிஷன் ரெகுலர் கேடரில் சோல்ஜர் என்ட்ரியில் போனோம் அப்படின்னா நர்சிங் அசிஸ்டன்ட் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு 17.5 வயதுலேருந்து 23 வயது வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் இயர் ஏஜ் கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா 1 அக்டோபர் 2002 1 ஏப்ரல் 2006 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் கட் ஆஃப் இருந்தவங்க தான் ஜிடி, டெக்னிக்கல், ட்ரேட்மேன் உள்ளிட்ட பிரிவுகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா செலெக்ஷன் அட்டன் பண்ண தகுதியான நபர்களாக இருந்தாங்க. இந்த வருடம் இதே பிரிவுகளுக்கு ஜிடி, டெக்னிக்கல், ட்ரேட்மேனுக்கு யாரெல்லாம் தகுதியான நபர்கள் அப்படின்னா 1 அக்டோபர் 2003 1 ஏப்ரல் 2007 உள்ள பிறந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா செலெக்ஷன் அட்டன் பண்ண தகுதியான நபர்கள். இவர்கள் ஜிடி, டெக்னிக்கல், ட்ரேட்மேன், கிளர்க் உள்ளிட்ட பணியிடங்களை பார்த்தோம் அப்படின்னா அக்னிபாத் ஸ்கீம் வழியாக அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்ததா நர்சிங் அசிஸ்டன்ட், இவங்களுக்கான ஏஜ் கட் ஆஃப் எவ்வளோ வரும் நெக்ஸ்ட் இயரில் அப்படின்னா 1 அக்டோபர் 2001 1 ஏப்ரல் 2007 பிறந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா அட்டன் பண்ண தகுதியான நபர்கள். ஸோ நீங்கள் இந்த ஏஜ் கட் ஆஃப்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா 12th சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நர்சிங் அசிஸ்டன்ட் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. விஷயம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி பேசுனது தான். அதாவது 25% பேர் தான் பார்த்தோம் அப்படின்னா ஆர்மியில் அக்னிபாத் என்ட்ரி ஸ்கீம் வழியாக பர்மனன்ட் கமிஷனில் போவீங்க. ஸோ அதில் பர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில் இப்போ 100 பேர் செலக்ட் ஆகிறாங்க அப்படின்னா 25 பேர் பர்மனன்ட் கமிஷனில் என்ரோல் ஆவாங்க. மீதி இருக்கக்கூடிய 75% நபர்கள் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றது 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் தெரியும். அதுக்காக வெளியேற்றிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதையும் ஷியோராக சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா 4 இயரில் ஒரு இந்தியன் ஆர்மி சோல்ஜரை தயார் பண்ணுறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக இந்தியன் ஆர்மி செலெக்ஷனுக்கு அட்டன் பண்ணலாம். ஸோ 4 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுன்றதெல்லாம் யோசிக்காதீங்க. ஸோ அதுக்கான பெனிஃபிட் ஸ்கீம் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு ஷியோராக அட்டன் பண்ணுங்கள். இது 25 அப்படின்றது நாளைக்கு 50 மாறலாம், 50ன்றது 75 மாறலாம். அப்படின்னா இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. நம்ம பண்ண வேண்டியது ஆர்மியில் போய் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா, ஷியோராக செலெக்ஷன் அட்டன் பண்ணுங்கள். ஜிடி, டெக்னிக்கல், ட்ரேட்மேனுக்கு நீங்கள் 1 அக்டோபர் 2003 1 ஏப்ரல் 2007 பிறந்திருக்கணும். இதே நீங்கள் நர்சிங் அசிஸ்டன்ட் அட்டன் பண்ண போகிறீங்க பர்மனன்ட் கமிஷனில் அப்படின்னா 1 அக்டோபர் 2001 1 ஏப்ரல் 2007 இருக்கணும். இவ்வளோதான் இந்த ஏஜ் கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் இயர் செலெக்ஷன் அட்டன் பண்ணலாம். ஸோ செலெக்ஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தங்கி படிக்க ஃபிசிக்கல் பண்ண ஒரு சிறந்த பயிற்சி மையம் நம்முடைய அக்னி டிஃபென்ஸ் அகாடமி. ஸோ ஜாயின் பண்ணுங்கள். 100% உங்களை வெற்றியாளராக்கி இங்கேருந்து அனுப்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.